Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.8ல 7th sum பார்க்குறோம். ஆல்ரெடி 6th sum வரை நம்ம சேனல்ல எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. Okay. Find the value of sigma k equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi divided by 9. Okay. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ப்ரூஃப் மட்டும் தான் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்த ஒரு தியரம் தான். த சம் ஆஃப் ஆல் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் 1 + w + w ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் w பவர் n - 1 which is equal to 0. ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு ப்ரூஃப் தான். ஓகேவா, அதாவது nth ரூட் ஆஃப் யூனிட்டி இருக்கும்போது எண்ணுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பவர் n - 1 அதோட டோட்டல் வேல்யூ என்ன 0. இப்போ நமக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள், 1ன்னு இருக்குது. அதாவது கேக்கு 0 கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன 1. ஓகேவா, செகண்டில் கேக்கு 1 கொடுக்கும்போது w. ஓகே, கேக்கு 2 கொடுக்கும்போது வந்து 2 வரும். லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா n கொடுக்கும்போது என்னென்னா n - 1 வரும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம nth ரூட் ஆஃப் யூனிட்டி அந்த இதில் வந்து ஆல்ரெடி 2.8 ஃபுல்லுமே அதான் படிச்சுட்ருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, சின்ன ப்ரூஃப் தான். இட் இஸ் கிளியர் தட் the complex number, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy கரெக்டாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 + i0ன்னு இருக்கும். அதாவது யூனிட்டி அப்படின்னா என்ன, 1 + i0 அதோட வேல்யூ என்ன இஸ் ஈக்குவல் டு என்ன தான் நமக்கு தெரியும் 1ன்னு தெரியும். ஏன் i0 இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ வேல்யூ 1. ஸோ இதை x + iy நம்ம அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதுனா எப்படி எழுதுவோம், 1 + i0ன்னு எழுதுவோம். கரெக்டாக 1ன்னா ரியல் பார்ட், அது மட்டும் தான் வேல்யூ இருக்குது. ஸோ அதோட வேல்யூ என்ன யூனிட்டின்னு கொடுத்துட்டோம், அதான் 1 + i0ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம், காமனாக சிக்மா k = 0 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ நமக்கு என்ன அப்போ 0. ஓகேவா, k = 0 to 8 இந்த ஹோல் வேல்யூ இது என்ன வேல்யூவாட்டாக இருக்கலாம். இந்த கொஷினில் இது இருக்கிறனால நம்ம இது எடுத்துருக்கோம், காஸ் ப்ளஸ் ஐ சைன். ஓகே, இதோட வேல்யூ என்ன நமக்கு 0. ஓகேவா, அதாவது அவங்க k = 1 to 8 தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ப்ரூஃப்லேருந்து இந்த வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், கேக்கு 0 கொடுத்தா நம்ம என்ன வரும்னு சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டே 1 வரும். கரெக்டான ஒரு கேக்கு 0ங்கிற வேல்யூவை விட்டுட்டு இனி கேக்கு 1 வச்சு எழுத போகிறேன். பாருங்கள், அதாவது இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், நான் கேக்கு ஃபஸ்ட்டு 0வை விட்டுறேன். அப்போ 0 விட்டால் நமக்கு என்ன வேல்யூ வரும், ஒரு 1 கிடைக்கும் அந்த இடத்துல. ஓகேவா, ஸோ ஒரு 1 வருது ப்ளஸ் நான் பேலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கிறேன். அதாவது k = 1 to 8 எடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு k = 1 to 8 தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த தியரத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், k = 0 to 8ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ நான் 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு 1 கிடைக்குது. அதை விட்டுட்டு k = 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 which is equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ k = 0ங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணி 0 வேல்யூ அப்ளை பண்ணனால எனக்கு இந்த 1 கிடச்சிது. எதனால, இந்த தியரம் ப்ரூஃப்னால. ஓகே, நெக்ஸ்ட்டு k = 1 to 8 அப்படியே சமேஷன்லேயே வச்சுக்கிறேன். சமேஷன்னா என்ன, சிக்மா தான். ஓகேவா, ரெண்டும் ஒன்று தான், அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன வேணும், சிக்மா k = 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 which is equal to இந்த 1 ஈக்குவலுக்கு அந்த சைட் போனால் என்ன கிடைக்குது நமக்கு -1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, வெரி ஈஸி ப்ரூஃப். ஆனால் இந்த தியரம் பேசிக் தியரத்தை எழுதிக்கணும். சப்போஸ் இந்த கொஷின் வந்து பிக் கொஷினில் 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இதோட ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.